Hello viewers, welcome to TriStar channel. So இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து percentage பத்தி பார்க்க போறோம். Percentage பத்தி ஒரு introduction பார்க்க போறோம். அதோட basics என்னென்னலாம் இருக்கு, what type of questions can be asked in the competitive exams, basicsல என்னென்ன questions கேட்பாங்க, what type நிறைய types இருக்கு percentagesல. So அதெல்லாம் என்னென்ன typesன்றது பார்க்க போறோம். So சின்ன ஒரு basic tricks பத்தி பேசிக்கான பர்சன்டேஜ்ல ஒரு சின்ன பேசிக் ட்ரிக் பத்தி தான் இந்த வீடியோல ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பர்சன்டேஜ்ல வந்து என்னென்ன क्वेश्चंसலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல லைக் பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து என்ன क्वेश्चंस கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस they can ask ன்ற மாதிரி நான் போஸ்ட் பண்ண போறேன். சோ இந்த வீடியோல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பர்சன்டேஜோட ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஓகேங்களா? சோ வாட் டைப் ஆஃப் பேசிக் क्वेश्चंस கேன் பி ஆஸ்க்ட். சோ இந்த பேசிக்ஸை வச்சு எப்படி they can frame like sentence questions as big questions as பெரிய பெரிய questions-லாம் frame பண்ணும்போது இந்த basic questions, இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பர்சன்டேஜ்ல வந்து frame பண்ணலாம்ன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்ஸோட கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சாதான் we can move on to other things. ஸோ பர்சன்டேஜோட பேசிக்ஸ் தான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ சரி, இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸோ சரி, இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸோ சரி, we can process. So the basic வந்து strong ஆனதா we can do other things. That is compound interest, simple interest and profit and loss sums எல்லாமே is based on percentage. ஓகே உங்களா, ஒரு சின்ன விஷயம்னா கூட percentage வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த percentage basics வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா we can solve any kind of sums. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து நான் பர்சன்டேஜோட பேசிக் பத்தி போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் what is percentage? So percentage இந்த வார்த்தையிலே நமக்கு தெரியுது percentage வந்து is nothing but it is 100. ஓகேங்களா, 100 என்றதான் வந்து it's called a percentage. So 10% கொடுக்கறாங்கன்னு வைங்க, it is we can write that as 10/100. For example 25% கொடுக்கறாங்கன்னா you can write that as 25/100. So this is called percentage. So percentage and the percentage and the percent என்றது வந்து it means 100. So and the 100 வந்து it should come in denominator. So 10% கொடுக்கறாங்கன்னா the 10 should come in the numerator and the percentage should come in the denominator. So this is called the percentage. Now question பாருங்க, what is 25% சொன்னாங்கன்னா, what is 25% கொடுத்தாங்கன்னா 25% என்ன எப்படி எழுதலாம் நம்ம, 25/100. It can be written as 25/100. Next question வந்து 4 is what percent of 20? 4 is what percentage of 20? கொடுத்தாங்கன்னா, so next question பாத்தீங்கன்னா 4 is what percent of 20 ன்னு கேட்டிருக்காங்க. so இந்த question நம்ம எப்படி எழுதணும்னா 4/20 into 100. In the 4 and this 20 into this percentage. Okay, 4/20 into 100. So 0 get cancelled. 5. So 20 is your answer. 5 is 20. So in the my questions frame parana 4 is what percentage of 20 na? You can write this 4 as a numerator, 20 in the denominator into this 100. So your answer will be 20. So நம்ம next பார்க்க போறது என்னன்னா, how to convert a percentage into a fraction and a fraction into a percentage. So இதெல்லாம் ஒரு பேசிக்ஸான விஷயம். So அந்த பேசிக் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கானதா next we can see. So that's why I'm taking all this. Now how to convert a percentage into a fraction and a fraction into a percentage. So அதை எப்படி கன்வெர்ட் பண்ணா, for sum பார்ப்போம். What is the fraction of 40% கொடுத்திருக்காங்க. So ஒரு fraction நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க percentage கொடுத்திருக்காங்க. So அதை எப்படி பண்ணலாம், 40 divided by 100. So 0 get cancelled, 4/10, that is 2/5. So 40% ஓட fraction வந்து it is 2/5. ஒரு percentage கொடுத்து find the fraction சொன்னாங்கன்னா just the 40 divided by percentage 100 ஓட divide பண்ணோம். So 40 divided by 100 ஓட fraction it is 2/5. Next, how to convert a fraction into a percentage. So இந்த sum வந்து இப்ப 40% வந்து நம்ம convert பண்ணும்போது we got 2/5 as the answer. இப்போ வந்து இந்த 2/5 into fraction கொடுத்திருக்காங்க. Now you have to convert this into a percentage. எப்படி convert பண்ணுவோம், that is இந்த fraction எழுதிட்டு into 100.
to convert a fraction percentage into a fraction na you have to divide by 100. Okay, to convert a fraction, okay, to convert a percentage to fraction, or percentage கொடுத்துட்டு fraction convert பண்ண சொன்னாங்கன்னா அந்த value வந்து you have to divide that by 100. And to convert a fraction to a percentage சொன்னாங்கன்னா you have to multiply by 100. so இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். fraction percentageல வந்து ஒரு percentage கொடுத்து fraction convert பண்ணும்போது you have to divide by 100, and to convert a fraction into a percentage na you have to multiply by 100. so in the 2 by 5 வந்து we are going to multiply. so இத multiply பண்ணி இத cancel பண்ணுவோம்னா so it get 40% as the answer. so பாத்தீங்களா 40 வந்து percentage வந்து convert பண்ணும்போது வந்து fraction வந்து 2 by 5 கிடைக்குது. 2 by 5 fraction வந்து நம்ம percentage convert பண்ணும்போது you are getting answer as 40%. so நம்ம இப்ப பார்க்கிறது வந்து percentage ஓட chart. just நான் ஒரு basics மட்டும் தான் எழுதியிருக்கேன். that is from 1 by 1 to 1 by 10. 1 by 1 ஓட percentage is 100%. 1 by 2 is 50%. 1 by 3 is 33.3333%. 1 by 4 is 25%. 1 by 5 is 20%. 1 by 6 is 16.66%. 1 by 7 is 14.28%. 1 by 8 is 12.5%. 1 by 9 is 11.11%. and 1 by 10 is 10%. so இது just a basic that is from 1 by 1 to 1 by 10 வரைக்கும் தான் நான் எழுதியிருக்கேன். பட் நிறைய நம்பர்ஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். பட் the percentage ஒரு சார்ட் வந்து நம்ம ரொம்ப தரவா இருக்கணும். ஸோ அந்த தரவா இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த பர்சன்டேஜோட சம்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த சார்ட். இவ்வளோ பெரிய சார்ட் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ நம்பர்ஸையும் நம்மளால தரவு பண்ண முடியாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ், தட் இஸ் ரிப்பீட்டடாக கேட்ட அந்த பர்சன்டேஜ் சம்ஸில் வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 by 6 தட் இஸ் 33.33, 16.66 ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம தரவு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் எப்படி போடணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த ரிப்பீட்டடாக கேட்ட சில ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், பர்சன்டேஜ் நம்பர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் இஸ் வாட் இஸ் 50%. There are 4 types of sums. So 4 types of questions can be asked in the exams, like any competitive exam. So அந்த 4 types, what are the types of that? The basic types of questions. ஓகேங்களா? நான் பெரிய லெவலுக்கு நான் சொல்ல, just basic types of questions வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 4 types, what are the 4 typesன்றதை நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். The first type is what is 50% of 2500? What is 50% of 2500 கேட்டிருக்காங்க. So 50% ஓட fraction என்னது? It is 1 by 2. So இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பர்சன்டேஜோட fractions வந்து நம்ம ரொம்ப மக்கப்பா இருக்கணும். அது நம்ம தரவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. It will be helpful for everything, that is simple interest, compound interest and profit and loss sums. 50% ஓட fraction வந்து it is 1 by 2. So 1 by 2 into of வந்து you should replace by multiplication sign into 2500. So இதை வந்து 2500 வந்து 2 ஆல divide பண்ணோம். If you divide 2500 divided by 2, you will get answer as 1250 is your answer. So எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. யூஸ்வலா இந்த மெத்தட் நம்ம எப்படி போடுவோம்? What is the 50% of 2500 னா 50 divided by 100 into 2500 போடுவோமா? போட்டு இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், அப்புறம் 25 into 5 மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுவோமா இந்த சம்ம. ஆனா இந்த பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து தரவு பண்ணுவோம்னு வைங்களேன். அட்லீஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆன நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் நம்ம தரவு பண்ணா கூட போதும். ஓகேங்களா? நிறைய இருக்கும், பட் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நிறைய காம்படிட்டிவ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. அதுல எது இம்பார்ட்டன்டா பர்சன்டேஜ் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து மக் பண்ணோம்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு 50%னா நம்ம அந்த ஃப்ராக்ஷன் வந்து இட்ஸ் 1 by 2 நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால அந்த 1 by 2 எடுத்து எழுதிட்டு இன்டூ 2500 பண்ணுவோம். ஸோ 2500 இந்த 2 டிவைட் பண்ணிடுறோம். பண்ணா ஆன்சர் இஸ் 1250. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பண்ணோம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரி சார்ட்லாம் போடுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணா
டைம் நிறைய கன்சியூம் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம சம்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் இந்த மாதிரி சார்ஜ்லாம் நம்ம மக் பண்ணா மட்டுமே தான் இந்த மாதிரி ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஸோ another example, what is 33.33% of 150? ஓகேங்களா, 33.33% of 150. So 33.33% ஓட fraction என்னது? It is 1/3. So directly 1/3 into 150. So இது 150 வந்து 3 ஆல டிவைட் பண்ணா you'll get answer as 50. So எவ்வளவு ஈஸியா முடிஞ்சது பாத்தீங்களா? இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் ஆனா இந்த ஃபிராக்ஷன்ஸ் இந்த பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு சிம்பிளா இருக்கு சம் பாத்தீங்களா. நெக்ஸ்ட் சம், வாட் இஸ் 16.66%? ஸோ 16.66% ஓட ஃபிராக்ஷன் என்னது? டக்குன்னு போய் ரெஃபர் பண்ணுங்க அந்த ஃபிராக்ஷனோட அந்த பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன். 16.66% ஓட ஃபிராக்ஷன் வந்து இட் இஸ் 1/6 into this 420. So இந்த 420 வந்து 6 ஆல டிவைட் பண்ணா you'll get answer as 70 is your answer. So எவ்வளவு சிம்பிளா இருந்தது பாத்தீங்களா. இந்த மாதிரி பர்சன்டேஜோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிராக்ஷன் நம்ம தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து we can do the sum. So நம்ம இப்ப பார்த்தது வந்து it's a kind of a type 1 question. So இந்த மாதிரி type of questions they can ask. Next we are going to see another second type of questions. அது எப்படி பார்ப்போம்னு பார்க்கலாம். Next one is x is what percentage of y? So இந்த மாதிரி கேட்டாங்கன்னா x is what percentage of y னா இது எப்படி எழுதலாம்னா, so x is what percentage of y னா x வந்து நியூமரேட்டர்ல வரணும், y வந்து டினாமினேட்டர் வந்துட்டு into 100 எழுதணும். இதுதான் இதோட ஃபார்மட். இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்டனா அந்த டைரக்டா கேக்குற क्वेश्चंस வந்து ஜஸ்ட் வந்து ஃபிராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு into that நம்பர் போட்டு நம்ம போட போறோம். இது வந்து x is what percentage of y கேட்டானா x வந்து நியூமரேட்டர்ல வரணும், y வந்து டினாமினேட்டர் into this percentage. So இதுதான் இதோட ஃபார்மட். ஓகேங்களா. சோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா. So 50 is what percentage of 100 கேட்டாங்கன்னா, so 50 வந்து நியூமரேட்டர்ல 100 வந்து டினாமினேட்டர் into 100. 100 will cancel. The answer is 50 is your answer. So this is one kind of sum. ஓகேங்களா. So previously பார்த்தது it's one kind of sum. அது ஒரு மெத்தட், இது செகண்ட் மெத்தட். This is a second method. So type 3 வந்து பாத்தீங்கன்னா x is decreased by certain percentage. Find the value of x, find the value of y. அந்த மாதிரிலாம் கொடுக்கிற சான்சஸ் இருக்கு. If the percentage increases ஆச்சுன்னா what is the value of x? Find the new value of x. Find the new value of y ன்றது கொடுக்கிற சான்சஸ் இருக்கு. So for example பாருங்க, 40 is increased by 50% கொடுக்கறாங்க. ஓகேவா. So find the x வந்து இந்த 40 வந்து x is equals to 40 is increased by 50%. Find the value of x ன்னு கொடுத்தாங்கன்னா, so இந்த 50% ஓட வேல்யூ என்னது? 50% ஓட fraction is 1/2. If it is increase ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த 1/2 plus 1 ன்னு போடணும். ஓகேங்களா. so அததான் இங்க எழுதிருக்கேன். just ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இது. 1 plus 1/2 of x. So find the value of x ல is equals to the x ஓட value என்னது? already previous it is 40. இப்போ new value again we are going to find another new value for x னால இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். So for example, if x is equals to 400 is increased by 20% கொடுத்திருக்காங்க. What is the new value of x ன்ட்டு? So 20% ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா it is 1/5. So it is increased by 20% கொடுத்திருக்காங்க. So 1 plus 1/5 of x is equals to the previous x ஓட வேல்யூ வந்து 400. So இப்போ இந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து LCM எடுக்கிறோம். 5 இங்க 1 5ல 5 போது plus 1 into x into 400. இந்த ஸ்டெப் எப்படி போடலாம்? 6/5x is equals to 400. This can be written as x is equals to 400 into 6/5. இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 400 6/5 கேன்சல் பண்ணோம்னா 80, that is equals to 480 is your answer. So எவ்வளவு ஈஸியா இருந்தது பாத்தீங்களா. ஜஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிடணும். வெறுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் இல்லாத ஃபைண்ட் தி பர்சன்டேஜ். வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் 420? வாட் இஸ்
if x is what percentage of y னா டைரக்டா நம்ம வர ஃபிராக்ஷன்ஸா பண்ணிட்டு அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் மீன்ஸ் by 20% அந்த பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன் எழுதிட்டு பிளஸ் 1 இன்டூ that x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம எழுதி பண்ண போறோம். அதே மாதிரி fourth method type 4. next is type 4. type 4 வந்து பாத்தீங்கன்னா if x is decreased by certain percentage. what is if x get decreased by certain percentage? example பாருங்க, if x is equals to 400, if it is decreased by 20%, find the value of x. அதே சம் தான், அது increase இது decrease. so அந்த 20% என்றது வந்து என்னது? it is 1 by 5. decrease நால 1 minus 1 by 5 of x is equals to 400. so the answer வந்து பாத்தீங்கன்னா இது LCM எடுத்தா 5. that is 5 minus 1 of x is equals to 400. that is 4 by 5 x is equals to 400. that is x is equals to 400 into 4 by 5. ஓகேங்களா? so பண்ணோம்னா என்ன ஆகும்? கேன்சல் பண்ணி போட்டோம்னா you will get 320 as the answer. 400 into 4 by 5 is equals to 320 is the answer. so there are 4 types you have to follow. so first type 1 வந்து it is what is 50% of 2500 na just percentage of the fraction 8 2500 வந்து the 2 ஆல divide பண்ணி போட்றோம். this is one type of percentage. this one type of method. second method is x is what percentage of y na x will come in numerator, y will come in denominator into 100 போட்டு அது பேஸ் பண்ணி sums. ஓகேங்களா? so this will be the format for this. this is your second method. the third method is if x is decreased by certain percentage, அந்த percentage ஓட fraction எடுத்துட்டு increase na plus 1 பண்ணிட்டு அந்த x or y ஓட add பண்ணிட்டு அதோட value next எழுதிட்டு find the value of x, find the value of y na you have to find. அதே மாதிரி last method வந்து if x is decreased by certain percentage. decrease na you have to minus அந்த percentage வந்து 1 minus that percentage. if it is increased na 1 plus that percentage. percentage means the fraction. இத நான் fraction எழுதியிருக்கேன். if it is decreased na 1 minus that percentage of x is equals to that x ஓட value எழுதி நம்ம பண்ணணும். so these are the 4 methods you have to follow for the basic percentage problems. so இது வந்து ஒரு percentage ஓட introduction. ஓகேங்களா? so நான் அந்த chart வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த chart பாருங்க. அந்த chart பத்தி நான் next வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறேன். நான் அந்த chart எப்படி நம்ம பண்ணணும், எப்படி அந்த ஒர்க் அவுட் பண்ணா அந்த சார்ட் ஃபுல்லா நம்மளால பண்ண முடியும்ன்றது பார்க்கறேன். பட் ஆனா அந்த சார்ட் நம்ம தரவா இருந்தா மட்டுமே தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு டைம் நிறைய இருக்காது. ஸோ வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யூ ஹேவ் டு சால்வ் ஆல் தி சம்ஸ். ஸோ அப்படின்னும் போது அந்த சார்ட் வந்து ரொம்ப தரவா இருக்கணும். நான் இப்ப எழுதுனது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ், ஜஸ்ட் ஃப்ரம் 1 by 1 to 1 by 10 ஃபார் மெனி நம்பர்ஸ். அந்த சார்ட் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோல பாருங்க. அந்த சார்ட் மக்கப் பண்ணீங்கன்னா it's well and good, be very useful for all the percentage sums. so இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. thank you for watching.